ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஸோ ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கேள்விகள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களின் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம், அதுக்கப்புறம் குப்தர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்தால் ஓவரால் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு உண்டான லைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்விகள் தான். ஓகேங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். வாக்பதர் எழுதிய நூல் எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல வாக்பதர் எழுதிய நூல் எது? ஸோ இது வந்து 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அஷ்டாங்க சம்கிருகம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. கொரில்லா போர் முறை என்றால் என்ன? கொரில்லா போர் முறை என்றால் என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, முறைசாரா போர் முறை. ஓகேங்களா? கொரில்லா போர் முறை அப்படின்னா முறைசாரா போர் முறை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. பிராஹுய் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு வந்து எதுன்னு சொல்லுங்க. பிராஹுய் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறக்கூடிய கல்வெட்டு வந்து எதுன்னு சொல்லுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லிசியர். ஓகேங்களா? லிசியர் அப்படின்ற கல்வெட்டு தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வியும் 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஓகேங்களா? ரிக்வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ரிக்வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலையை என்னன்னு சொன்னாங்க? என்னன்னு சொல்லி அழைச்சாங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தனுர் வேதம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வியும் 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஓகேங்களா? ஸோ பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2, 3, 4, 1. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். பொதுப்பணி தேர்வாணையம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1929. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த அறநிலை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1926. அதுக்கப்புறம் ஆந்திரா பல்கலைக்கழகம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1925. அதுக்கப்புறம் பணியாளர் தேர்வு வாரியம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1924. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2, 3, 4, 1. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வியும் 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர் வந்து எப்போ நடந்தது அப்படின்றத ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4, 3, 1, 2. ஓகேங்களா? ஸோ பானிபட் போர் அப்படின்றது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1526. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் காக்ரா போர் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிபி 1529. அதுக்கப்புறம் கான்வா போர் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிபி 1527. அதுக்கப்புறம் சந்தேரி போர் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிபி 1528. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வியும் 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகேங்களா? ஸோ எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது?
அதாவது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம். ஓகேங்களா? ஸோ சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வியும் 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஓகேங்களா? ஸோ பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4 1 2 3. அதாவது ஆமுக்த மாலியதா அப்படின்றது எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெலுங்கு. ஓகேங்களா? ஸோ ஜூமா மசூதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குல்பர்கா. அதுக்கப்புறம் கோல்கும்பா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பீஜப்பூர். அதுக்கப்புறம் ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்றது சமஸ்கிருதம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். பரீத்தின் உண்மையான பெயர் வந்து என்னன்னு சொல்லுங்கள். பரீத்தின் உண்மையான பெயர் வந்து என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஷெர்ஷா. ஓகேங்களா? பரீத்தின் உண்மையான பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியது யார்? புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஷேர்கான் லோடி. ஓகேங்களா? புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர்கான் லோடி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த கேள்வியும் 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஓகேங்களா? சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை வந்து எதுன்னு சொல்லுங்கள். சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரெய்கார் அப்படின்ற கோட்டை தான். ஓகேங்களா? சிவாஜியின் முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெய்கார் அப்படின்ற கோட்டை தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வியும் 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஓகேங்களா? ஸோ குதுப் மினார் என்னும் கோபுர கட்டுமான பணியை தொடங்கி வைத்தவர் யார்? குதுப் மினார் என்னும் கோபுர கட்டுமான பணியை தொடங்கி வச்சது வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? குதுப் மினார் என்னும் கோபுர கட்டுமான பணியை தொடங்கி வச்சது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. மகாத்மா காந்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு எந்த ஆண்டு தலைமையேற்றார்? மகாத்மா காந்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு எந்த ஆண்டு தலைமையேற்றார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1919. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. எங்கு ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார்? எங்கு ஏற்பட்ட பஞ்சம் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். எங்கு ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒரிசா. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் எந்த ஆண்டு அடிமை முறை ஒழிக்கப்பட்டது? பிரிட்டிஷ் இந்தியாவில் எந்த ஆண்டு அடிமை முறை ஒழிக்கப்பட்டுச்சு? எந்த ஆண்டு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1843. ஓகேங்களா? பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை அப்படின்றத எப்போ ஒழிச்சாங்க? 1843. சரிங்களா?
அடுத்த கேள்வி பாருங்க, ஆங்கிலேயர் கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை எவ்வாறு ஏளனப்படுத்தினர்? ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை எப்படி வந்து ஏளனப்படுத்தினாங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்தினாங்க. ஓகேங்களா, ஆங்கிலேயர்கள் கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை எப்படி ஏளனப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்தினாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கீழ்கண்டவர்களில் யார்? ஸோ மகாத்மா காந்தியோட அரசியல் குரு வந்து யாருன்னு சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா, மகாத்மா காந்தியோட அரசியல் குரு வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்க. கேதா போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1918ஆம் ஆண்டு. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ரவுலட் சட்டம் அப்படின்றத எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1919ஆம் ஆண்டு. ஓகேங்களா, ரவுலட் சட்டம் அப்படின்றத எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 1919. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில் எந்த இடத்தில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்தனர்? ஸோ அல்லூரி சீதாராம ராஜு அவருடைய தலைமையில் எந்த இடத்துல பழங்குடியினர்கள் வந்து கிளர்ச்சி செஞ்சாங்க? எந்த இடத்துல அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆந்திரா. ஓகேங்களா, ஆந்திராவில் கிளர்ச்சி செஞ்சுருக்காங்க. அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில் எந்த இடத்துல பழங்குடியினர் கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, கயாவில் பௌத்த மடம் கட்ட சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கோரிய அரசர் வந்து யார்? கயாவில் பௌத்த மடம் கட்ட சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கோரிய அரசர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மேகவர்மன். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்றது எப்போ கையெழுத்தானது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மார்ச் 5, 1931. ஓகேங்களா, மார்ச் 5, 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் வந்து யார்? இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மகாத்மா காந்தி. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பயணி வந்து யார்? இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பயணி வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வாஹியான் அப்படின்ற சீன பயணி தான். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, பொது உடைமைவாதிகள் மீது தொடங்கப்பட்ட முதல் வழக்கு வந்து எதுன்னு சொல்லுங்க. பொது உடைமைவாதிகள் மீது தொடங்கப்பட்ட முதல் வழக்கு வந்து எதுன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெஷாவர் சதி வழக்கு.
அதாவது பொது உடைமைவாதிகள் மீது தொடங்கப்பட்ட முதல் வழக்கு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஷாவர் சதி வழக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. கான்பூர் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்திய தண்டனை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டனர்? கான்பூர் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்திய தண்டனை சட்டத்தில் எந்த சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டனர்? எந்த சட்டப்பிரிவு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 121A படி கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது தவறானது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? டி மட்டும்தான் தவறு. ஏன் தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1928 ஓகேங்களா, 1928 பம்பாயில் நடந்தேறிய ஜவுளி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம். ஓகேங்களா? பம்பாயில் ஜவுளி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் வந்து எப்போ நடந்ததுன்னா 1928 நடந்திருக்கு. இங்கே 26 இருக்குது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ பாக்கி எல்லாமே சரிதான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்னும் நூலை எழுதியவர் யார்? நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பகத்சிங். ஓகேங்களா? நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார்? பகத்சிங். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் வந்து யாரும் சொல்லுங்க. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் வந்து யாரும் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது சரியாக பொருந்தி இருக்கு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4, 3, 2, 1. ஓகேங்களா? ஸோ காளிதாசர் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத கவிஞர். ஓகேங்களா? ஸோ ஹரிசேனர் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர். ஸோ அமரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா அகராதியை உருவாக்கியவர். தன்வந்திரி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கு உண்டான PDF சேலஞ்ச் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு வந்து எப்போ அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சரை டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் 6374836079 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி பார்த்த PDF வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கேள்விகள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு, ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள், காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், தேசியம் காந்திய காலகட்டம். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நாளைக்கு ஓவராலாக டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கு உண்டான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலேருந்து கார்த்திக்.